வணக்கம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து கிளாஸ்னால் என்ன, ஆப்ஜெக்ட்னால் என்ன, ஒரு கிளாஸை க்ரியேட் பண்ணி அதுக்கு ஆப்ஜெக்ட்ஸ் எப்படி நம்ம உருவாக்குறதுன்றதை நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? அந்த ஆப்ஜெக்ட் வழியாக அந்த கிளாஸில் இருக்க மெம்பர்ஸை வந்து நம்ம ஒரு வேல்யூ அசைன் பண்ணி அதை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்தோம். இப்போது அது மாதிரி இல்லாமல் நான் ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுவேன். அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம், அந்த கிளாஸில் இருக்க மெம்பர் வேரியபிளுக்கு வேல்யூவை தரும். இன்னொரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுவேன். அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம், அந்த மெம்பர் வேல்யூவில் என்ன வேல்யூ நான் ஃபீட் பண்ணணும் அதை பிரிண்ட் பண்ணி காமிக்கும். இதை எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். இந்த ஃபன் எக்ஸாம்பிள் இந்த பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் எக்ஸாம்பிள்ன்ற ஒரு கிளாஸ் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதில் அதே மூணு ப்ராப்பர்ட்டிஸு, நேமு, ஏஜ், லொக்கேஷன். ஓகேங்களா? இப்போது இந்த கிளாஸில் நான் ரெண்டு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஒன்று பப்ளிக் வாய்ட் இன்புட், இன்னொன்று பப்ளிக் வாய்ட் பிரிண்ட். ஃபங்க்ஷன்னா என்ன, அப்புறம் ஃபங்க்ஷன் வித் பேராமீட்டர், ஃபங்க்ஷன் வித் ரிட்டர்ன் டைப், இதெல்லாம் வந்து நான் பிகினிங்லேயே சொல்லியிருந்தேன். பட் அதில் என்ன வித்தியாசம்னா அதில் ஸ்டாட்டிக்ன்ற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணியிருப்பேன். இங்கே பார்த்தீங்கன்னா எங்கே அது அனிமல் கிளாஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் இன்ட்டு, ஸ்டாட்டிக் வாய்டு ஷோ, ஸ்டாட்டிக் இன்ட்டு ஆட், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்லேயும் ஸ்டாட்டிக்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணியிருப்பேன், வேரியபிளையும் ஸ்டாட்டிக்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணியிருப்பேன். இது மாதிரி யூஸ் பண்ணும்போது அதில் இருக்க ஃபங்க்ஷனையோ வேரியபிளையோ நீங்கள் வந்து இந்த மெயின் மெத்தடுக்குள்ளே ஆக்சஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண தேவையில்லை. அந்த கிளாஸை வந்து இனிஷியலைஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அப்படியே நீங்கள் ஆக்சஸ் பண்ணலாம். இப்படி பண்ணுறதுக்கும் அப்படி பண்ணுறதுக்கும், ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி பண்ணுறதுக்கும் என்ன வித்தியாசன்றதை நம்ம பார்ப்போம். இது வந்து கிளாஸ் கான்செப்ட் நான் சொல்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். கரெக்டுங்களா? ஃபங்க்ஷன்னா என்ன பண்ணோம், ஃபங்க்ஷன் வித் ரிட்டர்ன் வேல்யூனா என்ன பண்ணோம், ஃபங்க்ஷன் வித் பேராமீட்டர்னால் என்ன அர்த்தம், இது மாதிரி விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் ஜென்ரலாக. ஓகேங்களா? இப்போது அதே ஃபங்க்ஷனை வந்து நம்ம வந்து ஒரு கிளாஸ்க்குள்ளே ஸ்டாட்டிக்ன்ற கீவேர்டு இல்லாமல் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அப்படி ஒரு ஸ்டாட்டிக் கீவேர்டு இல்லாமல் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா வேரியபிளுக்கும் ஸ்டாட்டிக் யூஸ் பண்ணல, இந்த மெத்தடுக்கும் ஸ்டாட்டிக் யூஸ் பண்ணல. அப்படி நம்ம ஸ்டாட்டிக்கே இல்லாமல் நம்ம ஒரு ஃபங்க்ஷனையோ ஒரு வேரியபிளையோ நம்ம டிக்ளேர் பண்ணோன்னா அந்த ஃபங்க்ஷன் ஆர் அந்த வேரியபிள் எப்படி நம்ம கூப்பிடுவோன்னா மெம்பர் வேரியபிள். அதாவது இந்த கிளாஸ்க்கு இது மெம்பர் வேரியபிள் ஆர் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள், இந்த கிளாஸ்க்கு இது இன்ஸ்டன்ஸ் வேரியபிள். இந்த மெத்தட் வந்து மெம்பர் ஃபங்க்ஷன், இது வந்து மெம்பர் ஃபங்க்ஷன் நம்ம சொல்லுவோம். அது ஏன் அது மாதிரி சொல்கிறோன்னா, ஒரு வேரியபிளில் நீங்கள் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் அல்லது மெம்பர் வேரியபிள் ஆஃப் தட் பர்டிகுலர் கிளாஸ்ன்னு சொன்னீங்கன்னா, அப்படி சொல்லிட்டிங்கன்னா அந்த பர்டிகுலர் வேரியபிளை வந்து நம்ம டைரெக்டாக ஆக்சஸ் பண்ண முடியாது. அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும், அந்த ஆப்ஜெக்டை இனிஷியலைஸ் பண்ணணும், அந்த ஆப்ஜெக்ட் வழியாக தான் அந்த வேரியபிளையோ அந்த மெம்பர் ஃபங்க்ஷனையும் நம்மளால் கூப்பிட முடியும், பிரிண்ட் பண்ணி நம்ம வந்து கூப்பிட முடியும், கூப்பிட்டு பிரிண்ட் பண்ணி பார்க்க முடியும். ஓகேங்களா? இந்த கேஸில் நான் க்ரியேட் பண்ண வேலை டேரெக்டாக animal.tn பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். ஆனால் டேரெக்டாக இந்த பிஐ இங்கே ரெஃபர் பண்ணுறேன். ஆப்ஜெக்ட்லாம் க்ரியேட் பண்ண தேவையில்லை. இந்த ஷோ பார்த்தீங்கன்னா இந்த ஷோ மெத்தடை டேரெக்டாக இங்கே கால் பண்ணுறேன். ஓகேங்களா? இதுக்கு ஆப்ஜெக்ட் வேரியபிளை க்ரியேட் பண்ணல, அந்த ஆப்ஜெக்ட் இனிஷியலைஸ் பண்ணல, டேரெக்டாக நான் கால் பண்ணுறேன். அப்படி எப்படி பண்ண முடியும்னா, அந்த ஃபங்க்ஷன் ஒன்று ஸ்டாட்டிக்காக இருக்கணும், இல்லைனா அந்த ஃபங்க்ஷன் ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷனாக இருக்கணும், வேரியபிள் வந்து ஸ்டாட்டிக் வேரியபிளாக இருந்தால் மட்டுமே நம்ம அது மாதிரி பண்ண முடியும். இங்கே நான் ஸ்டாட்டிக் இல்லாமல் கொடுக்குறேன். அதனால் இந்த வேரியபிள்ஸ்லாம் மெம்பர் ஆஃப் திஸ் பர்டிகுலர் கிளாஸ். input and print வந்து இட்ஸ் நாட் அ ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷன், இட்ஸ் அ மெம்பர் ஆஃப் திஸ் பர்டிகுலர் கிளாஸ். அப்படி சொல்லிட்டோன்னா இந்த ஃபங்க்ஷனையும் வேரியபிளையும் நம்ம வந்து ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி அந்த ஆப்ஜெக்டை இனிஷியலைஸ் பண்ணி அந்த ஆப்ஜெக்ட் வழியாக தான் நம்ம கால் பண்ண முடியும். ஓகே, இப்போ இந்த இடத்துல ஃபங்க்ஷன் எக்ஸாம்பிள் ஆப்ஜெக்ட் 1 நியூ ஃபங்க்ஷன் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். அப்படி சொல்லிட்டேன்னா அர்த்தம், இங்கே வந்து ஆப்ஜெக்ட் 1 சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் வேரியபிளை டிக்ளேர் பண்ணிவிட்டு அந்த ஆப்ஜெக்ட் வேரியபிளை நியூ ஆப்ரேட்டர் மூலமாக இனிஷியலைஸ் பண்ணுறேன். அப்படி இனிஷியலைஸ் பண்ணிட்ட பிறகு என்ன ஆகும்னா, அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு தேவையான மெமரியை நம்ம கம்ப்யூட்டரில் அலோகேட் ஆகிடும். இது ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஓகே, பண்ணிட்டேன்.
இப்போ என்ன பண்ண போகிறேன், ஆப்ஜெக்ட் ஒன் டாட் இன்புட் சொல்லிட்டு இந்த ஃபங்க்ஷன் நான் கால் பண்ணுறேன். இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளில் நான் இந்த ஃபங்க்ஷன்லாம் இல்லை, டைரெக்டாக ஆப்ஜெக்ட் ஒன் டாட் அந்த நேமை நான் கால் பண்ணேன். அதுக்கு பதிலாக இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் ஒன் டாட் இன்புட்னு சொல்லிட்டு இந்த ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணுறேன். அப்படி கால் பண்ணும்போது இந்த ஃபங்க்ஷனில் எத்தனை பேராமீட்டர் இருக்குது, 3 பேராமீட்டர் இருக்குது. ஸ்ட்ரிங் நேம், இன்ட் ஏஜ், ஸ்ட்ரிங் லொக்கேஷன் சொல்லிட்டு 3 பேராமீட்டர்ஸ் நான் கொடுத்துருக்கேன். 3 பேராமீட்டர்ஸ் கொடுத்துருக்கேன். அப்படி 3 பேராமீட்டர்ஸ் கொடுத்துட்டோன்னா அந்த ஃபங்க்ஷன் எங்கெல்லாம் நீங்கள் கால் பண்ணுறீங்களோ அந்த இடத்துலலாம் நீங்கள் அந்த 3 பேராமீட்டருக்கும் அந்த 3 வேல்யூ நீங்கள் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும், இல்லைனா கம்பைல் ஆகாது. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு பேராமீட்டர் என்ன இருக்குதுங்க, என்ன வேரியபிள், நேமுன்ற வேரியபிள். அதோட டைப் என்ன, ஸ்ட்ரிங் டைப். அதனால் இங்கே வந்து ஸ்ட்ரிங் வேல்யூவை பாஸ் பண்ணுறேன் டபுள் கோட்ஸ்குள்ளே. செகண்ட் ஆர்குமெண்ட் என்ன, செகண்ட் ஆர்குமெண்ட் வந்து ஏஜ். அது வந்து என்ன டைப்பு, இன்டிஜர் டைப்பு. ஓகேங்களா, அதனால் இந்த செகண்ட் பேராமீட்டர் செகண்ட் ஆர்குமெண்ட்டில் நான் 35ன்னு பாஸ் பண்ணுறேன். அப்புறமா தேர்ட் ஆர்குமெண்ட்னா லொக்கேஷன், அதை டைப் என்ன, ஸ்ட்ரிங் டைப். அதனால் மதுரைன்னு சொல்லிட்டு டபுள் கோட்ஸில் கொடுக்குறேன். இப்போ நான் இங்கே ஒன்று சொல்லணும், இங்கே இது வந்து இந்த என்டையர் ஸ்டஃப் வந்து பேராமீட்டர்னு சொல்லுவோம். இதில் ஒன்று என்ன இப்போ சொல்லுவோம், ஆர்குமெண்ட்னு சொல்லுவோம். ஓகேவா, இந்த பேராமீட்டருக்குள்ளே எத்தனை ஆர்குமெண்ட் இருக்குது, 3 ஆர்குமெண்ட் இருக்குது. 3 ஆர்குமெண்ட்டில் 2 ஆர்குமெண்ட் வந்து ஸ்ட்ரிங் டைப்பு, ஒரு ஆர்குமெண்ட் வந்து இன்டிஜர் டைப்பு. அதனால தான் இங்கே வந்து 2 ஆர்குமெண்ட்டுக்கு ஸ்ட்ரிங் வேல்யூ பாஸ் பண்ணுறேன், ஒரு ஆர்குமெண்ட்டுக்கு இன்டிஜர் வேல்யூ பாஸ் பண்ணுறேன். அப்படி பாஸ் பண்ணும்போது என்ன நடக்கும் பாருங்கள். ஃபஸ்ட் ஆர்குமெண்ட்டில் சுரேஷ் பாஸ் பண்ணுறேன்னா அப்போது இதை கால் பண்ணி சுரேஷ்னு பாஸ் பண்ணுறேன், அப்போது இங்கே நேமில் சுரேஷ்னு ஸ்டோர் ஆகிடும். அதே மாதிரி 35 பாஸ் பண்ணுறேன், இந்த ஏஜில் வந்து 35 வந்து நிற்கும். அதே மாதிரி மதுரைன்னு பாஸ் பண்ணுறேன், இந்த லொக்கேஷனில் மதுரைன்னு வந்துடும். ஓகேங்களா, மதுரைன்னு வந்துடும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க வேரியபிள் நேமும் இங்கே இருக்க வேரியபிள் நேமும் ஒரே மாதிரி இருக்குது. அதை டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுக்காக திஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறேன். திஸ் டாட் நேம்னு சொல்லிட்டிங்கன்னா உங்கள் ஜாவா கம்பைலர் எப்படி ரெகக்னைஸ் பண்ணிக்கன்னா, இதை வந்து நம்ம வந்து இந்த நேமாக அதை கன்சிடர் பண்ணிக்கோம், இந்த வேரியபிளாக கன்சிடர் பண்ணிக்கோம். திஸ் டாட் நேம்னு சொல்லிட்டிங்கன்னா மெம்பர் வேரியபிளாக எடுத்துக்கும். வெறும் இங்கே ஜஸ்ட் நேம் சொல்கிறேன், அப்போது இந்த வேரியபிள் எடுத்துக்கும். இப்போ இங்கே நான் சுரேஷன் பாஸ் பண்ணுறதுனால இந்த சுரேஷ் இங்கே இருக்கும். இப்போ இந்த வேரியபிளில் சுரேஷன் இருக்கும். இந்த சுரேஷன்ற வேல்யூ என்னுடைய மெம்பர் வேரியபிள் நேம்ன்ற வேரியபிளில் போய் ஸ்டோர் ஆகும். கரெக்டுங்களா, அதே மாதிரி இங்கே 35 பாஸ் பண்ணுறேன், இந்த ஃபங்க்ஷன் வேரியபிளில் 35 இருக்கும். 35 இங்கே பாஸ் பண்ணுறேன், அந்த 35 இங்கே வந்துடும். ஓகேங்களா, இப்போ இந்த 35 அப்படியே இந்த மெம்பர் வேரியபிள் ஏஜில் பாஸ் பண்ணுறேன், அப்போ 35 ஆயிடும். அதே மாதிரி இந்த லொக்கேஷன் இங்கே வரும், இந்த லொக்கேஷனை வந்து இந்த வேரியபிளில் மெம்பர் வேரியபிள் லொக்கேஷனில் பாஸ் பண்ணுறேன். இப்போ இந்த ஃபங்க்ஷன் மூலமாக 3 வேல்யூவை பாஸ் பண்ணுறேன். அந்த 3 வேல்யூவும் என்னுடைய கிளாஸில் இருக்க மெம்பர் வேரியபிளில் அசைன் பண்ணுறேன். ஓகே, நீங்கள் எப்போலாம் இந்த ஃபங்க்ஷன் நீங்கள் கால் பண்ணுறீங்களோ அந்த டைமில் என்ன வேல்யூ இங்கே பாஸ் பண்ணுறீங்களோ அந்த வேல்யூ அப்படியே இந்த மெம்பர் வேரியபிளில் ஸ்டோர் ஆகிடும். ஓகேங்களா, இப்போது இந்த லைன் வரைக்கும் நான் சில 3 வேல்யூவை இந்த 3 ஆட்ரிபியூட்டுக்கு நான் அசைன் பண்ணிட்டேன். இப்போ நான் அதை பிரிண்ட் பண்ணி பார்க்கணும். ஓகேவா, அதுக்கு இங்கே இன்னொரு மெம்பர் ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணியிருக்கேன், அது பிரிண்ட். அதில் அந்த பேராமீட்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே கிடையாது, இட்ஸ் அ எம்டி பேராமீட்டர், எதுவுமே இல்லை. அதுக்குள்ளே என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் இந்த மெம்பர் வேரியபிளில் பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். system.out.println நேம், system.out.println ஏஜ், அப்புறம் லொக்கேஷன் சொல்லிட்டு அந்த கிளாஸ்க்குள்ளே ஓகே அந்த பிரிண்ட்ன்ற ஃபங்க்ஷனுக்குள்ளே பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன், அவ்வளோதான். இப்போது இந்த ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது, வேரியபிளில் இருக்க ஒரு ஃபங்க்ஷன் வந்து இந்த மெம்பர் வேரியபிளுக்கு வேல்யூவை அசைன் பண்ணுது. இன்னொரு ஃபங்க்ஷன் பிரிண்ட்ன்ற ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது, என்ன வேல்யூலாம் நீங்கள் அசைன் பண்ணிங்களோ இந்த மெம்பர் வேரியபிளில் அதை அப்படியே இங்கே பிரிண்ட் பண்ணி காமிக்குது, அவ்வளோதான். ஓகேங்களா, ஒன் ஃபார் இன்புட் வேல்யூ டு த member variable, the print function for printing the value of member variable. ஓகேங்களா,
இப்போ ஆப்ஜெக்ட் ஒன் டாட் இன்புட்னு சொன்னால் இந்த வேல்யூவெல்லாம் இங்கே போய் அசைன் ஆகிடும். ஆப்ஜெக்ட் ஒன் டாட் பிரிண்ட்னு சொன்னால் இங்கே என்னெல்லாம் வேல்யூ பாஸ் பண்ணணும் அதை வந்து இங்கே பிரிண்ட் பண்ணி காமிக்கும். இப்போ அதே மாதிரி ஆப்ஜெக்ட் 2 க்ரியேட் பண்ணுறேன். ஆப்ஜெக்ட் 2 டாட் இன்புட்னு சொல்லிட்டு சில வேல்யூவை நான் பாஸ் பண்ணுறேன், 3 வேல்யூ. அந்த வேல்யூ திருப்பி இங்கே போய் அசைன் ஆகும், இந்த இடத்துல போய் அசைன் ஆகும். அதுக்கப்புறமா திருப்பியும் ஆப்ஜெக்ட் 2 டாட் பிரிண்ட்னு சொல்லும்போது இங்கே என்ன வேல்யூ நான் பாஸ் பண்ணணும் அதுதான் வந்து திருப்பியும் இந்த ஃபங்க்ஷனில் வந்து பிரிண்ட் ஆகும். ஓகேவா? இது மாதிரி நீங்கள் எத்தனை வேணால் பண்ணிக்கிட்டே போகலாம். இப்போ இங்கே 3ஆவது நான் பண்ணுறேன். ரவி 37 சென்னை. இப்போ திருப்பியும் ஆப்ஜெக்ட் 3 இது. ஓகேங்களா? ஆப்ஜெக்ட் 3 இங்கே போய் ஆப்ஜெக்ட் 3 இங்கே ஆப்ஜெக்ட் 3 ஆப்ஜெக்ட் 3. இப்போ ஆப்ஜெக்ட் 3னா ரவி 37 சென்னை. இப்போ 3 வேல்யூவும் இன்புட் சொல்லிட்டு 3 வேல்யூ நான் இன்புட் ஃபங்க்ஷனுக்குள்ளே 3 வேல்யூ நான் பாஸ் பண்ணுறேன், 3 ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணுறேன். அது திருப்பி இங்கே போய் அசைன் ஆகும். தென் ஆப்ஜெக்ட் பிரிண்ட் பாஸ் பண்ணுறேன். இங்கே என்ன வேல்யூலாம் அசைன் ஆச்சோ இந்த ஃபங்க்ஷன் மூலமாக அதை அப்படியே இங்கே பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். இப்போ நம்ம இதை கம்பைல் பண்ணி பிரிண்ட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது. ஓகேங்களா? ஆப்ஜெக்ட் 1 சுரேஷ் 35 மதுரை, ஆப்ஜெக்ட் 2 ராமு 30 திருச்சி, ஆப்ஜெக்ட் 3 ரவி 37 சென்னை. இப்போது 3 ஆப்ஜெக்ட்லேயும் 3 விதமான வேல்யூ இருக்குது. ஓகேங்களா? இப்போ புரிஞ்சுதுங்களா? இது ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறோம். அந்த கிளாஸில் வந்து சில ஆட்ரிபியூட்ஸை நம்ம டிக்ளேர் பண்ணுறோம். சில ஆட்ரிபியூட்ஸ் அதாவது மெம்பர் வேரியபிள்ஸை டிக்ளேர் பண்ணுறோம். அப்புறம் அந்த மெம்பர் வேரியபிளுக்கு வேல்யூவை நம்ம அசைன் பண்ணுறோம். எப்படி அசைன் பண்ணுறோம்? த்ரூ ஒன் மெம்பர் ஃபங்க்ஷன் மூலமாக அசைன் பண்ணுறோம். அந்த மெம்பர் ஃபங்க்ஷனில் தேவையான ஆர்குமெண்ட்ஸை பாஸ் பண்ணுறோம். அந்த ஆர்குமெண்ட்ஸ் மூலமாக இந்த மெம்பர் வேரியபிள் வேல்யூ அசைன் பண்ணுறோம். அதுக்கப்புறமா அசைன் பண்ணிட்ட பிறகு இந்த மெம்பர் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். இந்த மெம்பர் ஃபங்க்ஷன் மூலமாக இந்த வேரியபிள்ஸில் என்னென்ன வேல்யூ இருக்கோ அதெல்லாம் பிரிண்ட் பண்ணி பார்க்குறோம். ஓகேங்களா? இப்போ இந்த ப்ரோக்ராம் புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன். அப்படி புரியலன்னா தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள், டெஃபினட்டாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, அடுத்த கிளாஸில் வந்து கன்ஸ்ட்ரக்டரை பற்றி பார்ப்போம். அடுத்த கிளாஸில் கன்ஸ்ட்ரக்டர், அதுக்கப்புறமா இதே மாதிரி ஃபங்க்ஷன் வித் ரிட்டர்ன் வேல்யூ பற்றி நம்ம பார்ப்போம். ஃபங்க்ஷன் வித் ரிட்டர்ன் வேல்யூ பற்றி இங்கே நான் கொடுக்கல, அதையும் பார்ப்போம். ஃபங்க்ஷன் வித் ரிட்டர்ன் வேல்யூ அப்புறம் கன்ஸ்ட்ரக்டர்ஸை பற்றி நம்ம அடுத்த டாப்பிக்கில் பார்ப்போம் இப்போ இதே வீடியோவில். ஓகே, ஓகே. இப்போ வந்து அதே எக்ஸாம்பிள் தான், போன கிளாஸில் கொடுத்த அதே எக்ஸாம்பிள் தான். என்ன ஒரு வித்தியாசம்னா, ஓகே, என்ன ஒரு வித்தியாசம், இங்கே இருக்க 2 மெம்பர் ஃபங்க்ஷனுமே நாட் ரிட்டர்னிங் எனி வேல்யூ. வாய்டுனா இட்ஸ் நாட் ரிட்டர்னிங் எனி வேல்யூ. இதுக்குள்ளே என்ன கோட் இருக்கோ அந்த கோட் அப்படியே எக்ஸிக்யூட் ஆகும், அதுதான். ஓகேங்களா? ஏற்கனவே இதை பற்றி நான் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் இந்த வீடியோவில் போடுறேன், நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. ஃபங்க்ஷன்னா என்ன, ஃபங்க்ஷன் வித் ரிட்டர்ன் வேல்யூனா என்ன, பேராமீட்டர்னா என்ன, ஆர்குமெண்ட்னா என்ன, இந்த விஷயம்லாம் அந்த வீடியோவில் கொடுத்துருப்பேன் நான். ஓகே, இப்போ இந்த எக்ஸாம்பிளுக்கும் என்ன வித்தியாசம்னா, இங்கே வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து நாட் ரிட்டர்னிங் எனி வேல்யூ, இன்னொரு ஃபங்க்ஷன் வந்து ரிட்டர்னிங் இன்டிஜர் வேல்யூ. இந்த ஃபங்க்ஷன் வந்து ரிட்டர்ன்ஸ் இன்டிஜர். எப்படி நான் சொல்கிறேன் இந்த ஃபங்க்ஷன் ரிட்டர்ன்ஸ் இன்டிஜர்னு? இங்கே இன்ட்னு கொடுத்துருக்கேன். இன்ட்னு கொடுத்துட்டிங்கன்னா whenever we calling a function, that function return a integer value. ஓகேங்களா? அதாவது எப்போலாம் இந்த ஃபங்க்ஷன் நீங்கள் கால் பண்ணுறீங்களோ அப்போலாம் இந்த ஃபங்க்ஷன் வந்து ரிட்டர்ன் சம் இன்டிஜர் வேல்யூ. ஓகேங்களா? இந்த இடத்துல 2 மெம்பர் வேரியபிள் சொல்லியிருக்கேன். ஒன்று இன்ட்டு ஏ இன்ட்டு பி, இன்ட்டு பி. ஓகே, இப்போ இந்த இடத்துல மெயின் மெத்தடுக்குள்ளே நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, ஃபங்க்ஷன் ரீட் எக்ஸாம்பிள் obj1 ஈக்குவல் டு நியூ ஃபங்க்ஷன் ரேட் எக்ஸாம்பிள் சொல்லிட்டு இந்த கிளாஸை இனிஷியலைஸ் பண்ணுறேன்.
இப்போ ஆப்ஜெக்ட் 1 வழியாக நான் இப்போ இன்புட்ன்ற மெத்தடை கால் பண்ணுறேன். அப்போ இங்கே 10 13 பாஸ் பண்ணுறேன். ஏன்னா இங்கே வந்து ரெண்டுமே இன்டிஜர் ஆர்குமெண்ட்டு தான். இந்த பேராமீட்டரில் ரெண்டுமே இன்டிஜர் ஆர்குமெண்ட். இப்போ 10ன்ற வேல்யூ இந்த ஏக்கு போகும், 13ன்ற வேல்யூ இந்த பிக்கு போகும். அப்போது ஏல இருக்க 10 இந்த மெம்பர் வேரியபிள் ஏல அசைன் ஆகும், பியில் இருக்க 30 இந்த மெம்பர் வேரியபிள் பியில் அசைன் ஆகும். ஓகேங்களா? இப்போ ஏல 10 இருக்குது, பியில் 30 இருக்குது. அதுக்கப்புறமா ஆப்ஜெக்ட் 2 டேட்டா பிரிண்ட் பண்ணிவிட்டு ஆப்ஜெக்ட் 2 சாரி இது ஆப்ஜெக்ட் 1 டேட்டா ஆப்ஜெக்ட் 1 ஓகே ஆப்ஜெக்ட் 1 டாட் ஆட்னு பாஸ் பண்ணுறேன். ஆட்னு பாஸ் பண்ணால் என்ன ஆகும்? இங்கே ஏற்கனவே 10 30 பாஸ் பண்ணி இதுக்கு அசைன் பண்ணியாச்சு. அதுக்குள்ளே என்ன பண்ணுறேன்? ரிட்டர்ன் ஏ ப்ளஸ் பின்னு சொல்கிறேன். அப்போ என்ன அர்த்தம்? ஏல இருக்க 10ம் பியில் இருக்க 30யும் ஆட் ஆகி 40ன்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூவை இந்த ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணணும். இங்கே கால் பண்ணும்போது 40ன்ற வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணோம். அந்த ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூவை இந்த வேரியபிளில் நான் ஸ்டோர் பண்ணுறேன். 40ன்னு ஸ்டோர் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ ஏல 30 இருக்குது, ஏல 10 இருக்குது, பியில் 30 இருக்குது, ரெண்டும் ஆட் ஆகி 14 ஆகிடும். அந்த 14ன்ற வேல்யூ இந்த இடத்துல ரிட்டர்ன் ஆகும். அந்த ரிட்டர்ன் ஆகிற அந்த 40யை இந்த டோட்டல் வேரியபிளில் அசைன் பண்ணுறேன். அசைன் பண்ணிவிட்டு அப்புறம் இங்கே பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன் 14. அதே மாதிரி இங்கே ஆப்ஜெக்ட்னு சொல்லிட்டு அனதர் வேரியபிள் அனதர் ஆப்ஜெக்டை இனிஷியலைஸ் பண்ணுறேன் ஆப்ஜெக்ட் 2ன்னு. அந்த ஆப்ஜெக்ட் 2 வழியாக இன்புட்னு சொல்லிட்டு இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். அப்படி கால் பண்ணும்போது இங்கே 100 300 பாஸ் பண்ணுறேன். இப்போ ஏல 100 இருக்கும், பியில் 300 இருக்கும். அப்போது அதனால் ஏல இருக்க 100 இந்த மெம்பர் வேரியபிள் ஏல 100ன்னு போயிடும், பியில் இருக்க 300 மெம்பர் வேரியபிள் பியில் 300 போயிடும். அப்போ ஏல 300 இருக்குது, பியில் 300 இருக்குது. ஓகே, அசைன் ஆகிடுச்சிங்களா? அதுக்கப்புறமா இந்த டேட்டாவை நான் ஆட் பண்ணணும். அதுக்கு ஆப்ஜெக்ட் 2 டாட் ஆட்னு கால் பண்ணுறேன். அப்படி கால் ஆகும்போது என்ன ஆகும்? இதில் இருக்க 100ம் இதில் இருக்க 300ம் ஆட் ஆகி 400ன்ற வேல்யூவை இந்த ஆட் ஃபங்க்ஷன் இங்கே ரிட்டர்ன் பண்ணோம். 400 வருமா? அந்த 400 இங்கே பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். அவ்வளோதான். ஓகே, இதுதான் வந்து ஃபங்க்ஷன் வித் ரிட்டர்ன் வேல்யூ. ஓகேங்களா? அடுத்த எக்ஸாம்பிள் என்ன பண்ண போகிறேன்னா கன்ஸ்ட்ரக்டரை பற்றி சொல்ல போகிறேன். கன்ஸ்ட்ரக்டர்னால் என்ன? இதுதாங்க கன்ஸ்ட்ரக்டர். இப்போ நியூ ஃபன் ரிட் எக்ஸாம்பிள் நான் சொல்லிட்டு ஒரு எம்டி பேராமீட்டர் கொடுக்குறேன். ஆனால் இந்த இடத்துல நான் அது மாதிரி எதுவுமே நான் தரல இங்கே நான். ஓகேங்களா? இந்த இடத்துல நான் எதுவுமே இங்கே தரல. ஆனால் இங்கே கொடுத்துருக்கேன் எம்டி பேராமீட்டர். அப்படி கொடுத்தீங்கன்னா இதுக்கு என்ன அர்த்தம்னா கன்ஸ்ட்ரக்டர் whenever you create a new class, ஒரு கிளாஸை நீங்கள் க்ரியேட் பண்ணிங்கன்னா ஜாவா வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டரை க்ரியேட் பண்ணோம். அந்த டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டரில் எந்த ஒரு ஆர்குமெண்ட்டும் இருக்காது. அது ஒரு பேராமீட்டரில் எந்த ஒரு ஆர்குமெண்ட்டும் இருக்காது. இட்ஸ் அ எம்டி பேராமீட்டர். ஓகேங்களா? அதனால தான் நம்மளால் இது மாதிரி நியூ ஃபன் ரிட் எக்ஸாம்பிள் பேராந்திசிஸ் கொடுக்க முடியுது. ஏன்னா whenever you create a class, அந்த கிளாஸ்க்கு ஒரு டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டரை வந்து க்ரியேட் பண்ணிவிடும். அது ஓகேங்களா? ஜாவா க்ரியேட் பண்ணிடும். அப்படி இல்லைனா நீங்களே இது மாதிரி இங்கே கொடுத்துக்கலாம். இதுதான் வந்து டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர். இப்படி தான் இருக்கும். இன்டர்னலாக ஜாவாவே க்ரியேட் ஆகிடும். இப்போ நீங்கள் அது கொடுக்கவே இல்லைனாலும் இன்டர்னலாக அது க்ரியேட் ஆகிடும். அதனால தான் நம்ம வந்து இது மாதிரி கால் பண்ண முடியுது நம்மளால். ஓகேவா? ஓகே, இதுக்கு முன்னாடி நம்ம வந்து இதை வந்து நம்ம வந்து கம்பைல் பண்ணி பார்ப்போமா? கம்பைல் பண்ணி பார்க்கலன்னு நம்ம இதை மறந்தே போயிட்டேன். சாரி. ஜாவாசி ஃபன் ரிட் எக்ஸாம்பிள். என்ன சொல்லுது? ஃபைல் நாட் ஃபவுண்டா? எங்கே இருக்குது? ஓ சாரி, இது இஸ் நாட் சேவிங் ஆஸ் அ ஜாவா ஃபைல். டெக்ஸ்ட் ஃபைலில் சேவ் ஆகிருக்கு. அதனால அந்த எரர் வருது. ஓகே, டாட் ஜாவா இப்போ க்ரியேட் ஆகிடுச்சிங்களா? இப்போ நான் போய் கம்பைல் பண்ணுறேன். அதை எரர் அடிக்குது. என்ன எரரு? இங்கே நான் செமிகோலன் போடல, அதனால எரர் அடிக்குது.
எங்கேயோ ஒரு இடத்துல செமிகோலன் போடல, இங்கே நான் போடல. ஆச்சு. சாரி, இந்த இடத்துல என்ன சொல்லுதுன்னா இங்கே இந்த டோட்டல் வேரியபிள் ஆல்ரெடி டிஃபைன் சொல்லுது. ஓகேங்களா, இங்கே வந்து டோட்டல் இன்ட்டு டோட்டல் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டேன், திருப்பி இன்ட்டு டோட்டல் சொல்கிறேன். அது தப்பு. ஏற்கனவே ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியாச்சு, திருப்பி அதே டைம் கொடுக்க முடியாதுல்ல. அதனால் டோட்டல் 1 டோட்டல் 2 கொடுத்துக்கிறேன். இங்கேயும் நம்ம டோட்டல் 1 பிரிண்ட் பண்ணோம், இங்கேயும் டோட்டல் 2 பிரிண்ட் பண்ணோம். ஓகே, இப்போ ஆப்ஜெக்ட் டேட்டா, ஆப்ஜெக்ட் 1 டேட்டா டோட்டல் 40, ஆப்ஜெக்ட் 2 டேட்டா டோட்டல் 400 ஆட் ஆகி வந்துடுச்சிங்களா. ஓகே, இந்த எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம் நம்ம. இப்போது கன்ஸ்ட்ரக்டரை பற்றி கடைசியாக சொன்னேன். ஓகேவா, இது இல்லைனா கூட இது பிரிண்ட் ஆகும். இந்த ஃபங்க்ஷன் இது இல்லைனா கூட இது மாதிரி நம்ம கால் பண்ண முடியும். ஏன்னா ஜாவா வந்து இன்டர்னலாக டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணிடும். திருப்பி நான் கம்பைல் பண்ணுறேன். பிரிண்ட் ஆகுதுங்களா. இது மாதிரி நம்ம கால் பண்ணுறதுக்கு என்ன அர்த்தம்? இட்ஸ் அ கன்ஸ்ட்ரக்டர், டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர். ஜாவாவே ஆட்டோமேட்டிக்காக ஒன்று க்ரியேட் பண்ணோம். அந்த கன்ஸ்ட்ரக்டர் பேர் டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர். நம்ம வேணுனாலும் நம்ம இப்படி கொடுத்துக்கலாம். ஓகே, இது டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர். இப்போது இந்த கன்ஸ்ட்ரக்டரை வச்சு நான் இந்த வேரியபிளுக்கு வேல்யூவை இனிஷியலைஸ் பண்ணணும். அதுதான் இப்போ நான் பார்க்க போகிறேன். ஓகேங்களா. ஒரு நிமிஷம். ஓகே, இந்த கன்ஸ்ட்ரக்டரை வச்சு நான் இந்த வேரியபிளுக்கு வேல்யூவை இனிஷியலைஸ் பண்ணோம். இந்த போன எக்ஸாம்பிளில் இந்த மெம்பர் ஃபங்க்ஷன் வழியாக நம்ம வந்து இனிஷியலைஸ் பண்ணோம். கரெக்டுங்களா. எனக்கு இந்த மெம்பர் ஃபங்க்ஷன் நான் யூஸ் பண்ணக்கூடாது. இது இல்லாமல் இந்த கன்ஸ்ட்ரக்டரை வச்சு நான் இனிஷியலைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே, இது அப்படியே சேவாஸ் கொடுத்துப்போம். எக்ஸாம்பிள் ஃபங்க்ஷன் கன்ஸ்ட்ரக்டர்னு கொடுத்துருக்கேன். திருப்பி டெக்ஸ்ட் ஃபைலில் சேவ் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். சாரி. ஓகே, இப்போ இதை அப்படியே எடுத்துடுறேன். இது தேவையில்லை எனக்கு. ஓகே, நான் இதை யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ நான் கன்ஸ்ட்ரக்டர் மூலமாக I want to initialize my member variables. அதுக்கு என்ன பண்ணோம்? அந்த கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே நம்ம int a, int bன்னு சொல்லி ஒரு 2 ஆர்குமெண்ட்டை நான் பாஸ் பண்ணிடுறேன். இங்கே 2 வேரியபிள் இருக்குங்களா, இந்த 2 வேரியபிள் தானே வேல்யூ அசைன் பண்ணணும். அதனால் இங்கேயும் கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே நான் int a, int bன்னு சொல்லிட்டு 2 ஆர்குமெண்ட்டை அதோட பேராமீட்டரில் பாஸ் பண்ணிடுறேன். இப்போ this dot a equal to a, this dot b equal to b. ஓகேங்களா. இப்போ இந்த இடத்துல ஃபங்க்ஷன் கான்ஸ் எக்ஸாம்பிள் ஈக்குவல் டு ஃபங்க்ஷன் கன்ஸ்ட்ரக்டர் எக்ஸாம்பிள். இங்கே கிளாஸை மாற்றிடுறோம். மாற்றிட்டு இப்போ நம்ம இந்த இன்புட் தேவையில்லை, இந்த இன்புட்டை எடுத்துடுறேன். ஏன்னா இந்த ஃபங்க்ஷனை எடுத்துட்டாருனால இது தேவையில்லை, இதையும் எடுத்துடுறேன். இப்போ கம்பைல் பண்ணி பார்க்குறேன். என்ன அவுட்புட் வருதா எரர் வருதான்னு பார்ப்போம். எரர் வந்திருக்கு. ஓகேங்களா. என்ன சொல்லிருக்கு? சாரி, நான் வந்து கன்ஸ்ட்ரக்டர் வந்து ஃபங்க்ஷன் ரிட் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். அதான் இங்கே எரர். இங்கே என்ன சொல்லுது பாருங்கள், இன்வாலிட் மெத்தட் டிக்ளரேஷன் சொல்லுது. அதாவது ஃபங்க்ஷன் ரிட் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். அதாவது என்னுடைய கன்ஸ்ட்ரக்டர் நேம் வந்து எப்படி இருக்கணும்னா, கிளாஸ் நேம் என்னவோ அதுவாக தான் இருக்கணும். ஓகேங்களா. உங்கள் இஷ்டத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடாது. கிளாஸ் நேம் என்னவோ அதுவாக தான் கன்ஸ்ட்ரக்டர் நேமும் இருக்கும். ஓகேங்களா. இப்போ என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போயும் எரர் வந்துடுச்சு. ஏன் எரர் வந்துடுச்சுன்னா, ஃபங்க்ஷன் கான்ஸ் எக்ஸாம்பிள் ஈக்குவல் டு நியூ ஃபங்க்ஷன் கான்ஸ் எக்ஸாம்பிள். இங்கே என்ன பண்ணியிருக்கேன், நான் எம்டி பேராமீட்டர் கொடுத்துருக்கேன். நம்மளுடைய கன்ஸ்ட்ரக்டர் என்ன இருக்குது, பேராமீட்டரில் 2 ஆர்குமெண்ட் இருக்குது. அப்போ இந்த 2 ஆர்குமெண்ட் இங்கேயும் நம்ம பாஸ் பண்ணணும் இல்லையா. ஓகேவா. whenever you initialize constructor,
அதில் நீங்கள் பேராமீட்டர்ஸ் கொடுத்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த பேராமீட்டருக்கான ஆர்குமெண்ட்டை நீங்கள் கொடுத்தே ஆகணும். ஓகே, இப்போ இந்த இடத்துல நான் 50,20 பாஸ் பண்ணுறேன். ஓகே, 50,20 பாஸ் பண்ணுறேன். அப்படி பாஸ் பண்ணவொன்னே என்ன ஆகும், whenever you initialize the class, அப்போது இந்த இடத்துல 2 வேல்யூ நான் பாஸ் பண்ணுறேன். அப்படி இப்போ ஏல வந்து 50 போயிடுமா, பியில் 20 போயிடுமா. அப்போது ஏல இருக்க 50 வந்து மை மெம்பர் வேரியபிள் ஏல வந்து அசைன் ஆகிடும், பியில் இருக்க 20 வந்து மெம்பர் வேரியபிள் பியில் அசைன் ஆகிடும். அப்போது ஏலையும் பிலையும் 50 and 20 வந்துடுச்சு. இப்போ கன்ஸ்ட்ரக்டர் மூலமாக நான் வந்து இந்த 2 வேரியபிளுக்கு வேல்யூ அசைன் பண்ணிட்டேன். ஓகே, அடுத்து அதை நான் ஆட் பண்ணி பார்க்கணும். ஆட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறேன், அந்த ஆப்ஜெக்ட் நேம் டாட் ஆட்னு கொடுத்த உடனே இந்த 50யும் 20யும் சேர்ந்து என்ன கொடுக்கும், 70ன்ற ஒரு வேல்யூவை இங்கே பிரிண்ட் பண்ணி காமிக்கும். அதே மாதிரி ஃபங்க்ஷன் கான்ஸ் எக்ஸாம்பிள் ஆப்ஜெக்ட் 2க்கு வந்து இங்கே பேராமீட்டர் நான் பாஸ் பண்ணல, இப்போ நான் பாஸ் பண்ணி ஆகணும். அப்போது 100,15 பாஸ் பண்ணுறேன். இப்போ 150 எங்கே போவோம், இந்த இடத்துக்கு போவோம். ஏல 100, பியில் 50. அது 2 வேல்யூவும் இந்த மெம்பர் வேரியபிளில் ஏ பியில் அசைன் ஆகிடும். அப்போ ஏல 100 இருக்கும், பியில் 50 இருக்கும். ஓகேங்களா, ஒன்ஸ் இதை கால் பண்ண உடனேயே நாவும் இந்த ஸ்டேட்மெண்ட்டை ரைட் பண்ண உடனேயே நாவும் கன்ஸ்ட்ரக்டர் என்ன பண்ணோம், 100 ஏலுக்கு கொடுக்கும், 50 வந்து பியில் கொடுக்கும். இப்போ ஏலையும் பிலையும் நம்மளுக்கு வேல்யூ வந்துடுச்சு. அடுத்து அதை வந்து ஆட் பண்ணி பார்க்கணும். ஆட் பண்ணி பார்க்குறதுக்கு என்ன பண்ணுறேன், ஆப்ஜெக்ட் 2 டாட் ஆட் கொடுக்குறேன். ஆட் கொடுக்கும்போது ஏல 100 இருக்குது, பியில் 50 இருக்குது. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 150ன்ற வேல்யூவே இங்கே கொடுக்கும். ஓகே, இப்போ இதை நான் கம்பைல் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா, வந்துடுச்சுங்களா. டோட்டல் 70, டோட்டல் 150. இதுதாங்க கன்ஸ்ட்ரக்டர். கன்ஸ்ட்ரக்டர்னால் அதுதான். கன்ஸ்ட்ரக்டர் வந்து எதுக்கு பயன்படுத்தினா, நீங்கள் இனிஷியலைஸ் பண்ணும்போதே யூ வாண்ட் டு பாஸ் சம் வேல்யூவை நீங்கள் இனிஷியலைஸ் பண்ணனா நீங்கள் வந்து கன்ஸ்ட்ரக்டரை பயன்படுத்திக்கலாம். என்னுடைய கிளாஸ் இனிஷியலைஸ் பண்ணும்போது ஐ வாண்ட் டு பாஸ் சம் வேல்யூனா அந்த மாதிரி சமயத்தில் வி கேன் யூஸ் கன்ஸ்ட்ரக்டர். ஓகேங்களா, கன்ஸ்ட்ரக்டர் நேமும் கிளாஸ் நேமும் சேமாக இருக்கும். கன்ஸ்ட்ரக்டர் எப்பயுமே எதுவுமே ரிட்டர்ன் பண்ணாது, ஆனால் ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் சம் வேல்யூ. ஓகேங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் எதுவுமே ரிட்டர்ன் பண்ணலன்னா கூட வி நீட் டு மென்ஷன் வாய்டுன்ற கீவேர்டை நம்ம சொல்லி ஆகணும். வாய்டுக்கு என்ன அர்த்தம், அந்த ஃபங்க்ஷன் எதுவுமே ரிட்டர்ன் பண்ணாதுன்னு அர்த்தம். ஆனால் இந்த இடத்துல கன்ஸ்ட்ரக்டரில் அந்த வாய்டெலாம் எதுவுமே நான் யூஸ் பண்ணல, ரிட்டர்ன் கீவேர்ட்ஸ்லாம் நம்ம எதுவுமே நாங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் அந்த ஃபங்க்ஷன் நேமை நம்ம டிக்ளேர் பண்ணி பேராமீட்டர் டிஃபைன் பண்ணி அந்த பேராமீட்டருக்குள்ளே நம்ம ஆர்குமெண்ட்டை டிஃபைன் பண்ணணும். அவ்வளோதான். கன்ஸ்ட்ரக்டருக்கும் மெத்தடுக்கும் வித்தியாசம் அதுதான். கன்ஸ்ட்ரக்டர் நேம் ஆல்வேஸ் ஷுட் பி கிளாஸ் நேம். கன்ஸ்ட்ரக்டர் வந்து டஸ் நாட் ரிட்டர்ன் எனி வேல்யூ, அது எந்த வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணாது. ஓகேங்களா, இந்த புரிஞ்சிருக்கேன்னு நினைக்கிறேன். அது புரியலைன்னா தயவுசெய்து கேள்வி கேளுங்க கமெண்ட் செக்ஷனில். ஓகே, அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு நல்ல இதோடைய கண்டினியூஸ் டாப்பிக்ஸை நம்ம பார்ப்போம் நம்ம. ஓகே.